அது ஒரு விபச்சார விடுதி. விஸ்வம் அங்க இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி கிட்ட எல்லாரையும் வர சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்றான். சாலா, போய் எல்லாரையும் கூட்டிட்டு வா அப்படின்னு அந்த பெண்மணி ஒரு ஆர்டர் போடுறாங்க. உடனே 18, 20, 25, 30ன்னு பல வகையான ஏஜ் குரூப்ல பெண்கள் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. முகம் முழுக்க பவுடர் ஆப்பி, மேக்கப் போட்டு, தூக்கம் கலைஞ்ச ஒரு தோரணையில டயர்டா ஒரு சிலர் இருக்காங்க. இப்படி பல பெண்கள். விஸ்வத்துக்கு யாரை செலக்ட் பண்றதுனே தெரியல. ஒருத்தரோட முகத்தையா பார்க்கறான். அந்த அக்கா சொல்றாங்க, இங்க பாரு தம்பி, நான் பொதுவா யாருக்கும் ஒரு வாரம்லாம் வெளியில பொண்ணுங்களை அனுப்பிச்சதே கிடையாது. ஒரு நாள் 2 நாள், மிஞ்சி மிஞ்சி போனா பக்கத்துல இருக்கிற லாட்ஜுக்கு கூட்டிட்டு போவாங்க, ஒரு நாள்ல திரும்ப அனுப்புவாங்க. ஆனா நீ என்னப்பா ஒரு வாரம் கேட்குற அப்படின்னு அந்த பெண்மணி சொல்றாங்க. இல்லக்கா, எனக்கு அப்படி ஒரு தேவை இருக்கு, நீங்க என்ன ரேட்டு கேட்குறீங்களோ நான் கொடுத்துடுறேன் அப்படின்னு விஸ்வம் சொல்றான். உடனே இந்த பெண்மணிக்கு மகிழ்ச்சி. அவ்வளவுதான், பெண்மணியோட வாயை அடைச்சிட்டான். விஸ்வம் ஒருத்தரையா பார்த்துட்டு ஒரு பெண்ணை சூஸ் பண்றாரு. அந்த பெண்ணோட பேரு கமலி. பரவாயில்லப்பா, நல்ல பொண்ணாதான் சூஸ் பண்ணிருக்க அப்படின்னு சொன்ன உடனே மற்ற பெண்கள்லாம் போயிடுறாங்க. அப்போ ஒரே ஒரு பொண்ணு மாத்திரம் விஸ்வத்தை பார்த்து, ஆள் இருக்கிற இருப்புக்கு மூஞ்சிய பாரு, இந்த பொண்ணு கேக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு போறா. விஸ்வத்தால அந்த கமெண்ட்டை ஏத்துக்கவே முடியல. முகமெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுது. கமலி எதுவுமே பேசாம விஸ்வமோட நடந்து போயிட்டே இருக்கா. விஸ்வம் பார்க்கறதுக்கு ரொம்ப அட்டகரியா இருக்கக்கூடிய ஒரு ஆளு. தலைமுடியெல்லாம் குச்சி குச்சியா நீண்டு வானத்தை நோக்கி இருக்கும். கால்கள் ரெண்டும் சமமா இருக்காது, ஏறத்தாழ இருக்கும். ஒரு கண்ணு மட்டும்தான் விஸ்வத்துக்கு இருக்கு. இன்னொரு கண்ணு பூ விழுந்து கண்ணு தெரியாம தான் விஸ்வம் இருந்தான். முகம் முழுக்க அம்மை வடுக்கள். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆளோட எந்த பெண் வரணும்னு நினைப்பா? ஆனா கேட்டதும் கமலி ஒத்துக்கிட்டு வரா. இங்க பாருமா, உன் பேர் என்னன்னா எனக்கு தெரியாது, என்னை நல்லா பாத்துக்கோ, உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் நல்லா பாத்துக்கோ. இதுக்கு அப்புறமாவும் நீ என் கூட வந்து ஒரு வாரம் இருக்க அப்படின்னா உனக்கு சம்மதம்னா வா அப்படின்னு சொல்றான். இது வரைக்கும் என்னை யாரும் சம்மதம்லாம் கேட்டது இல்லைங்க, நீங்க கேக்குறீங்க, நான் உங்களோட வர சம்மதிக்கிறேன், போகலாம் அப்படின்னு அமைதியா கமலி விஸ்வம் பின்னாடி போறான். கமலி விஸ்வமோட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நடந்த திருப்பு முனை என்ன, எதுக்காக கமலிய விஸ்வம் கூட்டிட்டு போறான், இத பத்தி தெரிஞ்சுக்கணும்னா இந்த கதையை முழுசா பாருங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நியூஸ்பிக்ஸ் இந்தியா சேனல் லிங்கை கிளிக் பண்ணிட்டு பிளேலிஸ்ட் போனீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ரத்தி ஸ்டோரிபீடியா அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா சுவாரஸ்யமான பல கதைகளை நீங்க கேட்டு மகிழலாம். சரி, இப்ப கதைக்குள்ள போலாமா? விஸ்வத்தோட கமலி வீட்டுக்கு வந்ததும் விஸ்வம் கமலியை பார்த்து சொல்றான், ஒரு வாரத்துக்கு உன் தொழிலை பத்தின எண்ணங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த வீட்டுக்கு எஜமானியா, என்னோட மனைவியா நீ நடிக்கணும், சரியா அப்படின்னு கேக்குறான். கமலிக்கு ஒரே ஆச்சரியம். எதுக்கு அப்படிங்கிற மாதிரி விஸ்வத்தை பார்க்கறான். என் மனசுல இருக்கிற பெரிய குறைய உன்கிட்ட நான் சொல்லிடுறேன். நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ரகுன்னு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான். அப்பெல்லாம் நான் நத்தை மாதிரி, நத்தை எப்படி ஓட்டுக்குள்ள சுருங்கி இருக்கோ அந்த மாதிரி நான் சுருங்கி இருப்பேன். என்னுடைய அவலட்சணமான உடல் என்னை யார்கிட்டயும் சகஜமா பேசவே விடாது. நான் நல்லா படிப்பேன். ஆனா ரகு என்னை விட படிப்புல ரொம்ப கம்மி. ஆனா அழகுலையும் அந்தஸ்துலையும் என்னை விட ரொம்ப உசத்தி. இந்த சமயத்துல தான் அந்த கல்லூரியில இருக்கிற அழகான ஒரு பெண்ணை நான் நேசிச்சேன். என் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருந்த இந்த காதலை ரகு எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டான். ஒரு நாள் எல்லார் முன்னாடியும் வச்சு என்ன, டேய், உன் மூஞ்ச நீ கண்ணாடில பார்த்திருக்கியா, உனக்கு இவ்வளோ அழகான பொண்ணு கேக்குதா, நான் சொல்றேன்டா, தப்பி தவறி உனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்துச்சுன்னா கூட அது கட்டாயத்தின் பேர்ல இருக்கும். அப்படியே நடந்தாலும் உன் பொண்டாட்டி உன் மூஞ்ச பார்க்க முடியாம தற்கொலை பண்ணிட்டு தொங்கிடுவா, புரியுதா அப்படின்னு எல்லார் எதிர்க்கையும் ரகு சொல்றான். இதை கேட்டதும் விஸ்வத்துக்கு ஒரே ஆதங்கம் தாங்க முடியல. உடனே அவன் ஒரு சபதம் போடுறான். இங்க பாருடா, எல்லா பொண்ணுங்களும் அழக மட்டுமே பார்ப்பாங்கன்னு நீ நினைக்காத. ஒரு பெண் என்னோட உள்ளத்தை அறிஞ்சு அவ அழகான பெண்ணா கூட அமையலாம். ஒரு நல்ல இல்லற வாழ்க்கைய நான் வாழ்ந்து காட்டுறேன், அதை நீ பார்க்க தான் போற அப்படின்னு ஒரு சபதம் எடுத்துட்டு வந்துடுறான். நான் சபதம் எடுத்த மாதிரி ஒரு பெண்ணை நான் கல்யாணம் பண்ணேன். ரொம்ப ஏழையான பொண்ணு தான். ஆனா ரகு சொன்னது தாமா பழிச்சுது. ஒரு 2-3 வருஷம் கூட அவ என் கூட வாழல. சொல்லிக்காம கொல்லாம யாரோடய ஓடி போயிட்டா. நான் அவளை தேடணும்னு கூட முயற்சி பண்ணல. இப்ப எனக்கு என்னன்னா, அந்த ரகு இப்ப என்னை பார்க்கறதுக்காக வரான்.
இத்தனை வருஷம் கழிச்சு வரான். நான் எந்த பெண்ணை காதலிச்சனோ அந்த பெண்ணை தான் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கான். அவன் முன்னாடி நான் கூனி குறுகி இருக்கக்கூடாது. எனக்கு ஒரு அழகான பெண், என் மனசை புரிஞ்ச ஒரு பெண் மனைவியா இருக்கா அப்படிங்கிறது அவனுக்கு புரிய வைக்கணும். அட்லீஸ்ட் இந்த சபதத்துல நான் ஜெயிச்சதா அவனை நம்ப வைக்கணும். இதுக்காக எனக்கு நீ உதவுவியா அப்படின்னு கமலிய பார்த்து விஸ்வம் கேட்கிறாரு. ஒரு வரம் கேட்கிற பக்தன் போல அவன் முன்னாடி கை கூப்பி கண்கள் கலங்க அவன் கேட்கிறான். உடனே கமலி துடிச்சு போறா. அழகில்லாட்டி என்ன, இவ்வளவு நல்ல மனசு இருக்கு, இவ்வளவு நல்ல ஆளோட வாழறதுக்கு அந்த பாவி பொண்ணுக்கு கொடுத்து வைக்கலையே அப்படின்னு நினைச்சிட்டு, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, நீங்க விருப்பப்பட்டபடியே நான் எல்லாமே செய்யறேன்னு கமலி ஒத்துக்கிறா. சரி, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு விஸ்வம் கேட்கிறான். ஏங்க, நாங்களும் குடும்பத்துல இருந்து வந்தவங்க தானே. அங்க இருந்த பல பேர் மணக்க மணக்க அருமையா சமைப்பாங்க. ஆனா எங்களை தேடி வரவங்க எல்லாம் எங்களுக்கு சமைக்க தெரியுமான்னு கேட்க மாட்டாங்க. அவங்களோட விருந்தே வேறையா தான் இருக்கும்னு வருத்தமா சொல்றா. உடனே விஸ்வம் அவளை கூட்டிட்டு போய் சமையல் கட்டுல என்னென்ன இருக்குன்ட்டு எல்லாத்தையும் காட்டுறான். நல்ல புடவைகளை கொடுத்து கட்டிக்க சொல்றான். ரகு வரும்போது எப்படியெல்லாம் நடந்துக்கணும்ட்டு ஒரு சின்ன கிளாஸே எடுத்து முடிக்கிறான். உடனே கமலி வீட்டோட மூளை முடுக்கு எல்லாம் வலம் வர ஆரம்பிக்கிறா. எல்லா விஷயத்தையும் தெளிவா புரிஞ்சுக்கிறா. அடுத்த நாள் காலையில பார்த்தா வாசல்ல பெரிய அழகான கோலம், மணக்க மணக்க காஃபி, அடுப்புல குழம்பு கொதிச்சிட்டு இருக்கு. அவ்வளோ அழகா வந்து விஸ்வம் முன்னாடி நிக்கிறா. அவளோட அழகான முகம், மஞ்சள் பூசின முகம், சின்னதா விபூதி கீற்று, அப்படி தேவதை மாதிரி ஜொலிக்கிறா. இத்தனை அழகா, இவ்வளோ அழகா இருக்கிற ஒரு பெண்ணை ஏன் இந்த மாதிரி ஒரு இடத்துல தள்ளி விட்டான்? குடும்ப குத்து விளக்கா வாழ வேண்டியவ இப்படி சிவப்பு விளக்கு பகுதியில இருக்காளே அப்படின்னு அவனுக்குள்ள ஒரே வருத்தம். தன்னையும் அறியாம விஸ்வம் கேட்கிறான். கமலி, இவ்வளோ அழகா இருக்க, நீ போய் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீ தான் என்னோட மனைவின்னு சொன்னா ரகு நம்புவானா? இந்த உருவத்துக்கு இது ரொம்ப அதிகப்படியா இருக்கே அப்படின்னு விஸ்வம் சொல்றான். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? எதுக்கு இப்படிலாம் சந்தேகம் வருது? அப்படி சந்தேகம் வந்தா ரகு வந்து என்கிட்ட கேட்கட்டும், நான் பேசிக்கிறேன் அப்படின்னு தைரியம் சொல்றா கமலி. ரகுவும் வீட்டுக்கு வந்து சேர்றான். தன்னோட புடவை தலைப்பால போர்த்திக்கிட்டு அழகா அவனுக்கு ஒரு வணக்கம் சொல்லி மெல்லிய புன்னகையோட அவனை வரவேற்கிறா. அவளுடைய அழக பார்த்ததும் ரகு அதிர்ச்சி ஆயிடுறான். யூ ஆர் வெரி லக்கிடா அப்படின்னு சொல்றான். அவ காஃபியை கொடுத்துட்டு ரொம்ப அழகா உபசரிக்கிறா. 2 பேருக்கும் சாப்பாடு போடுறா. அப்புறம் விஸ்வம் சொல்றான், நீ உட்காரு, நான் உனக்கு பரிமாறுறேன் அப்படின்னும் போது, அதெல்லாம் வேண்டாம், சும்மா என்னையே சுத்தி சுத்தி வராதிங்க, போய் உங்க ஃப்ரெண்டோட பேசிட்டு இருங்க, அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு படுக்கையெல்லாம் தயார் பண்ணுங்க. ஒரு வாரம் எப்படி போச்சுன்னே தெரியல. அந்த வீடு முழுக்க வலம் வந்து அந்த வீட்டுக்கே எஜமானி மாதிரி ஒன்னும் பார்த்து பார்த்து செய்றா. மணக்க மணக்க சமைக்கிறா. விஸ்வத்துக்கும் கமலிக்கும் இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யத்தை பார்த்து ரகு மலைச்சு போறான். டே, அழகான மனைவி கிடைக்கலாம்டா, ஆனா அழகோட சேர்த்து அன்பான மனைவியும் கிடைக்கிறதுன்றது பெரிய விஷயம். உண்மையிலேயே நீ ரொம்ப 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 கொடுத்து வச்சவன்டா அப்படின்னு கையை குலுக்குறான். எல்லா வேலையும் அவனுக்கு பார்த்து பார்த்து செய்யறா கமலி. 6வது நாள் வருது. அப்போ ஒரு நாள் சாயந்தரம் விஸ்வம் வீட்டுக்கு வரான். கமலி வந்து, ஏங்க இப்படி வேர்த்து விறுவிறுத்து வரீங்க, ஒரு ரிக்ஷால வரக்கூடாதா அப்படின்னு தன்னோட முந்தானியை எடுத்து அவனோட நெற்றியில இருக்கக்கூடிய வியர்வைய தொடச்சு விடுறா. உடனே இவன் களைப்பா உட்கார்ந்த உடனே நல்ல சில்லுன்னு தண்ணி எடுத்துட்டு வந்து அவன்கிட்ட கொடுக்குறா. அந்த தண்ணியை வாங்கிட்டு, ரகு வீட்டுல இல்லையா அப்படின்னு விஸ்வம் கேட்குறான். இல்லைங்கன்னு கமலி சொல்றா. அவன் தான் இல்லையே, அப்புறம் எதுக்கு இந்த நடிப்பு அப்படின்னு கேட்குறான். உடனே அவ கமலி கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிட்டு பார்க்குறா. ஏங்க, ஒரு வாரம் நான் இங்கே வந்திருக்கேன், என்னை நீங்கள் விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, என்ன உங்களோட மனைவியாவே நான் கற்பனை பண்ணிக்கிட்டேன், ஆனால் நீங்கள் ஏன் உங்களை என்னோட கணவனாக கற்பனை பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறா. இல்லை கமலி, இந்த உருவத்துக்கு இவ்வளவு அழகான ஒரு பெண்ணை என்னாலே கற்பனை பண்ணி பார்க்க முடியல. யாராவது இவ்வளவு நெருக்கமாக வந்து என்னோட நெத்தியில் இருக்கக்கூடிய வேர்வையை துடைக்கிறாங்கன்னா அது ஒன்று என்னோட அம்மாவா இருக்கணும், இல்லாட்டி கண்ணு தெரியாத ஒரு குருடியா இருக்கணும் அப்படின்னு விஸ்வம் சொல்றான். உடனே கமலி சொல்றா, இப்ப எனக்கு புரியுதுங்க, உங்களோட மனைவி ஏன் உங்களை விட்டு ஓடி போயிருப்பாங்கன்ட்டு. என்ன சொல்ற அப்படின்னு ஆச்சரியமா பார்க்கறான் விஸ்வம். பின்ன என்னங்க, உங்களோட குறைகளை பத்தி பேசி 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 அவங்களுக்குள்ள நீங்களே ஒரு தாழ்வு மனப்பான்மையை உண்டு பண்ணியிருப்பீங்க. ஐயோ, இப்படி ஒரு புருஷன் வந்துட்டாரே, நமக்கு நல்ல வாழ்க்கை கிடைச்சிருக்குமேன்ற எண்ணத்தை உண்டு பண்றதுக்கு நீங்க தான் காரணமா இருந்திருப்பீங்க. இங்க பாருங்க, குறைகள் இல்லாத ஆட்களே கிடையாது. உங்க உடம்புல குறை இருக்கு, என்னோட உடம்புல கரை இருக்கு. அதனால நம்ம 2 பேரும் ஒருத்தருக்கு மத்தியில ஒருத்தர் தாழ்ந்து போகணும்ன்ற எண்ணமே இல்லை. நீங்க தைரியமா தலை நிமிர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொல்றா.
ஒரு மனோதத்துவ நிபுணர் போல இவ்வளவு அழகா நறுக்குன்னு அவ பேசின அந்த பேச்சு விஸ்வத்துக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. விஸ்வத்தை சுத்தி இருந்த அந்த சுவர்கள் கொஞ்சம் கொஞ்சமா உடைந்து தகர்த்தெறியப்பட்டதை அவனே உணர்றான். கொஞ்ச நேரத்துக்கெல்லாம் ரகு வரான். ரகு கிளம்பக்கூடிய நேரமும் வந்துடுது. வணக்கம் சொல்லிட்டு கிளம்புறான். கமலி சொல்றா, அடுத்த முறை நீங்க கண்டிப்பா உங்க மனைவியோட தான் வரணும் அப்படின்னு சொல்றான். தன்னுடைய மனைவியை ரகு யோசிச்சு பார்க்கறான். அந்த காலத்துல அழகா இருந்தா, ஆனா இப்ப மேற்கத்திய நாகரீகத்தோட பிடியில சிக்கிறதால அலங்கோலமா இருக்கா. எல்லாம் யோசிச்சு பார்க்கும்பொழுது கமலியை பார்த்து ரொம்பவுமே இவனுக்கு ஆசையா இருக்கு. தன் நண்பனை பார்த்து ரொம்பவுமே பொறாமப்படுறான். அடுத்து ஏர்போர்ட் போறதுக்காக தன்னோட நண்பன் விஸ்வத்தோட அவன் போயிட்டே இருக்கும் பொழுது விஸ்வத்தோட கையை பிடிச்சிட்டு மன்னிப்பு கேட்குறான். என்னை மன்னிச்சிடு விஸ்வம், நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னதும், என்ன நீ இதெல்லாம் இன்னும் நினச்சிட்டு இருக்கியா? காலேஜ் டேஸ்ல நடந்தது, அதெல்லாம் பழைய விஷயம். அந்த சபதத்தை பற்றிலாம் நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு விஸ்வம் சொல்கிறான். இல்லை, நான் அந்த சபதத்தை பற்றி சொல்லலை. நேற்று என்னை அறியாமல் நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். உடனே ஷாக் ஆகிறான் விஸ்வம். என்ன தப்பு? இல்லை, இவ்வளோ அவலட்சணமாக இருக்கிற ஒருத்தனோட மனைவி தானே, நம்ம இவ்வளோ அழகாக இருக்கோமே, நம்ம ட்ரை பண்ணால் நமக்கு வந்துடுவா அப்படிங்கிற ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் உன் மனைவியை பார்த்து நான் பேச ஆரம்பித்தேன். ஆனால் அவள் அழகுன்றது உடலில் இல்லைங்க, உள்ளத்தில் தான் இருக்குது. என்னோட கணவர் என்னை ரொம்ப நல்லா மகிழ்ச்சியாக வச்சுருக்காரு. அதனால் இந்த எண்ணத்தோடு நீங்கள் வேறு எந்த பெண்கிட்டையும் இப்படி பழகாதீங்க அப்படின்னு அழகாக மறுப்பு சொல்லிட்டு போயிட்டா. உண்மையிலே உன்னோட மனைவி என்னுடைய உள்ளத்தில் உயர்ந்து நிற்கிறா. என்னை மன்னிச்சிடு விஸ்வம். நான் போனதுக்கப்புறம் அவளே உன்கிட்ட சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கெட்டுட போகுதுன்ற பயத்தில் தான் நான் சொன்னேன். எல்லார்கிட்டையும் நடந்துக்கிற மாதிரி நான் நடந்துக்கிட்டேன். என்னை தப்பாக நினச்சிக்காத ப்ளீஸ். இந்த விஷயத்தை இதோடு மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு ரகு சொல்கிறான். ஆனால் விஸ்வத்தோட மனசில் ரகு மேலே கோவமே இல்லை. கமலி எத்தகைய உயர்ந்த பெண் அப்படின்ற எண்ணம் மட்டும் அவனுக்குள்ளே இருந்துகிட்டே இருந்தது. அங்கேருந்து நேராக வீட்டுக்கு போகிறான். கமலியை கூப்பிடுறான். கமலி புறப்படுறதுக்கு தயாராக இருக்கா. சாவியை கொடுக்குறா. பால் கணக்கு எழுதி வச்சுட்டேன்றா. சமையல்லாம் செஞ்சு வச்சுருக்கேன், நீங்கள் அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்கிறா. நேற்று நீங்கள் வாங்கிட்டு வந்த ரஸ்தாளி பழத்தை கூடையில் மூடி போட்டு வச்சுருக்கேன், வீணாக்காமல் சாப்பிடுங்க. நீங்கள் கொடுத்த புடவையெல்லாம் மடித்து பீரோவிலே வச்சுட்டேன். செலவுக்கு கொடுத்த காசு கணக்கு எழுதி மிச்சத்தை நான் கிச்சனில் வச்சுருக்கேன். நான் கிளம்பட்டுமா அப்படின்னு கேட்குறான். உடனே விஸ்வத்தோட கண்கள்லேருந்து தண்ணியாக கொட்டுது. ரகு உன்கிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை பற்றி நீ ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்குறான். உடனே கமலி சிரிச்சுக்கிட்டே சொல்கிறா, இங்கே பாருங்கள், ஒரு வாரம் நான் இங்கே உங்களோட மனைவியாக நடிக்க வந்திருக்கேன். நீங்கள் பணம் கொடுத்து என்னை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நான் உங்களுக்கு விசுவாசமாக இருக்கணும். நடித்தாலும் உண்மையிலேயே ஒரு வாரம் நான் உங்கள் மனைவியாக தான் இருந்தேன். விஸ்வத்தோட மனைவி கண்டிப்பாக தப்பு பண்ணக்கூடாது. நான் ஏற்கனவே பல தவறுகள் பண்ணியிருக்கேன், இதுக்கப்புறமாவும் பல தவறுகள் செய்யலாம். ஆனால் இந்த ஒரு வாரத்தோட என்னோட வாழ்க்கை எப்போவுமே என் மனசில் நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன். 10 மணிக்குள்ளே போகலனாக்கா அக்கா பேயாட்டம் ஆடிடுவா, நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. வெளியில் போன உடனே விஸ்வத்தால் முடியலை. போய் நின்று சொல்கிறான், ஒரு நிமிஷம் கமலி, உனக்கு ஆட்சேபனை இல்லைன்னா காலம் முழுக்க என்னோட மனைவியான்னு இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறான். கமலிக்கு கண்கள்லேருந்து தண்ணியாக கொட்டுது. நீங்கள் நினைக்கிற மாதிரி அது அவ்வளோ ஈஸி இல்லைங்க. அக்கா எனக்கான விலையை ரொம்ப அதிகமாக வச்சுருப்பா அப்படின்னு சொல்கிறா. உடனே விஸ்வம் சொல்கிறான், எவ்வளோ கேட்டாலும் பரவாயில்ல, இந்த வீட்டையே கேட்டாலும் நான் விற்று முழு பணத்தையும் கொடுத்துடுறேன். நீ என் கூட இரு. சொந்த வீடு இல்லைன்னா என்ன, வாடகை வீட்டில் இருந்தாலும் அன்பான அனுசரணையான உன்னை போல ஒரு மனைவி எனக்கு கிடைச்சா வாழ்க்கையில் நான் தான் பெரிய பாக்கியவான் அப்படின்னு சொல்கிறான். மறுப்பே சொல்லாமல் கமலி சரின்றா. 2 பேரும் அந்த விபச்சார விடுதிக்கு அந்த பெண்மணியை பார்த்து பேசுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அனுராதா ரமணன் அவர்கள் எழுதிய சொந்த வீடு வாடகை மனைவின்ற கதையை தான் இப்போ நாம பார்த்தோம். நேயர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸில் இதை பற்றின கருத்தை எழுதுங்க. வாழ்க்கை தவறி போகிற பெண்கள் எல்லாருமே கெட்டவங்க இல்லை. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல குணங்களை வெளிப்படுத்துகிற மாதிரி தான் இந்த கதை இருக்குது. மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு நல்ல கதையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.